Hi guys, welcome back to our channel. நான் உங்கள் மதன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Thank you. ஸோ கைஸ், இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, இப்போ வந்து நம்ம பொள்ளாச்சியில் வந்து ஆலியார் ரோட்லேருந்து நம்ம வந்து மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து சரி ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே தானே, ஃப்ரீ, ஸோ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம ஆனைமலை ரோடு வந்து நம்ம டச் பண்ணிட்டோம்னா நமக்கு அங்கேருந்து நமக்கு ஈஸி தான். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். பொள்ளாச்சிலேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்பவே பக்கம்தான். நீங்கள் சப்போஸ் மாசாணி அம்மன் கோயில் விசிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போது வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கூட, நீங்கள் சென்னை சைட்லேருந்து வரீங்கன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்து பாலக்காடு வண்டி இருக்குது. அந்த வண்டி ஏறினீங்கன்னா நீங்கள் 8:30க்கு நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து இறங்கிடலாம். இறங்கி நீங்கள் ஆப்போசிட்டில் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பஸ் வந்து ஏகப்பட்ட பஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் அங்கே ஏறி நீங்கள் நேராக நீங்கள் மாசாணி அம்மன் கோயில் வாசல்லையே போய் இறங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை இங்கே போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். திருச்சூர் கொச்சின் வச்சுருக்காங்க இல்லையா. நம்ம வந்து இப்போ திருச்சூர் ரூட்டில் தான் நம்ம வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம அங்கேருந்து நம்ம ஒரு டைவர்ட் எடுத்து நம்ம மறுபடியும் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம ஆனமலை டச் பண்ணிடுவோம். நேராக போனால் உங்களுக்கு கேரளா திருச்சூர் கொச்சின் உங்களுக்கு அந்த ஏரியா வந்துடும். உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து இங்கே பொள்ளாச்சியிலேருந்து மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இருக்குதுங்க. என்னென்னா நீங்கள் ஆனைமலைன்னு நீங்கள் பஸ் ஏறினாலே நீங்கள் போயிட்டு நீங்கள் அங்கே போய் இறங்கிடலாம். நீங்கள் ஆனைமலையில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு பக்கம் தான். இல்லை மாசாணி அம்மன் கோயில் வாசல்னாலும் உங்களுக்கு கோயில் வாசல்லேயே உங்களுக்கு இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தூரம், அவ்வளோதான். இதான் வந்து நான் சொன்ன பஸ்ஸு நிற்கிற இடம். இங்கே வந்து நின்னீங்க அப்படின்னா ட்ரெயின் விட்டு இறங்குறீங்க, இங்கே நின்னீங்கன்னா உங்களுக்கு பஸ் இங்கேயே வரும் ஸ்ட்ரைட்டாக. நீங்கள் இங்கே ஏறி நீங்கள் மாசாணி அம்மன் கோயில் போய் நீங்கள் இறங்கிக்கலாம். இதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய பஸ் ஸ்டாப்பு. இப்போ இந்த வண்டி போயிட்டுருக்கலையா முன்னாடி, இதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுடைய பஸ் ஸ்டாப்பு. இது வந்து மாரியம்மன் கோயிலுக்கு விசேஷத்துக்காக அழகு குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இந்த வண்டியில். லெஃப்ட் சைடில் பார்க்குற க்ரெயின்ஸ்லாம் இதான் வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி நம்ம வந்து நேராக நம்ம வந்து மெயின் ரோடு வந்து நம்ம டச் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம அம்பராம்பாளையம் அப்படின்னு ஒரு ஏரியா வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இங்கே வந்துட்டு ஒரு ஆறு ஓடும். ஆலியார்லேருந்து வர்ற தண்ணி வந்துட்டு இந்த ஊரை கிராஸ் பண்ணி தான் ஓடும். அதனாலே அந்த ஆறு பேர் வந்துட்டு அம்பராம்பாளையம் ரிவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆறு இப்போ வரும், நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியா தான். இந்த ரூட்டில் வந்துட்டு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் மெயின் ஏரியா. இங்கேருந்து தான் வந்து இந்த அம்பராம்பாளையம் தாண்டின உடனே உங்களுக்கு வந்துட்டு ஆனைமலை வந்துட்டு லெஃப்ட்டில் உங்களுக்கு பிரிஞ்சிடும். கோயிலில் வந்து அன்றைக்கி க்ரௌட் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் கிளம்புனோம். பட் வந்துட்டு அன்றைக்கி ரொம்பவே க்ரௌட் இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே வரையா பயங்கரமாக க்ரௌட் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன ரிவர் வந்துருச்சு பாருங்கள். அம்பராம்பாளையம் ரிவர் வந்து இதுதான். இந்த பிரிட்ஜு மேலே நம்ம போகிறோம் இல்லையா, இதுதான் அம்பராம்பாளையம் ரிவர். இதுக்கு பேரலாக உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு ரயில்வே ட்ராக் வந்துட்டு ரயில்வே பிரிட்ஜு வந்து உங்களுக்கு வரும். இந்த பஸ்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா வந்து ரொம்பவே ஃபேமஸ். இந்த அம்பராம்பாளையமில் வந்து ஒரு தர்கா இருக்குது. அப்படியே இளநீ கடை ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டே போனோம். பார்த்தா நொங்கு கடை இருந்துச்சு. சரி ஓகே, நல்ல வெயில் வேறு, சரி நொங்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம் வண்டியை. தென் வந்து நொங்கு சாப்பிட்டோம். 6 பீஸு ஒரு பட்டையாக அது ஒரு பிளேட் 6 பீஸ் ஒட்டுக்காக கொடுக்குறதுக்கு வந்துட்டு நமக்கு 30 ருபீஸோ 40 கலெக்ட் பண்ணாங்க. பட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. சரி நொங்கு சாப்பிட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வரப்போகிற இந்த ஜங்ஷனில் தான் நம்ம வந்து லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்தால் நம்ம ஆனைமலை ரீச் ஆகிடலாம். இதே நீங்கள் நேராக போனீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா மீனாட்சிபுரம் பார்டர் தாண்டி நீங்கள் வந்து கேரளா திருச்சூர் ரோடு இதுதான் திருச்சூர் ரோடு. மீன்கரை டேமில் இதில் தான் வரும்.
இப்போ லெஃப்ட் எடுத்தாச்சு கைஸ். இப்போ லெஃப்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பியூட்டிஃபுல் ரூட் வரும். என்னென்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருக்கலாம், பொள்ளாச்சி ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு 2 சைடுமே வந்து ஃபுல்லாக ஹைட்டாக மரம் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ரோடை. அது வந்து ஆக்சுவலாக அது இந்த ரோடு தான். அது வந்து நான் உங்களுக்கு வந்தோன்னே உங்களுக்கு நல்லா விஷுவலாக நல்லா காட்டுறேன், அதை பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது. இப்போ நேராக நம்ம இந்த ரூட்டில் போனோம்னா நமக்கு வந்து நேராகவே ஆனைமலை தான். ஆனைமலை தாண்டி உங்களுக்கு வேட்டைக்காரன்புதூர், காளியாபுரம், டாப் ஸ்லீப் போகிறதுக்கு இந்த ரோடு தான் நினைக்கிறேன். ஆமாம், டாப் ஸ்லீப் போகிறதுக்கு இந்த ரோடு தான். நீங்கள் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட்டு ஸ்பாட் இருக்குது. இந்த ரயில்வே கிராசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு பாலக்காடு போகிற ரயில்வே கிராசிங். இப்போ இந்த ரயில்வே கேட்டுக்கு ரைட் சைடில் வந்துட்டு ஆனைமலை ரோடு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ரொம்பவே குட்டி ஸ்டேஷன் தான். அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் நிற்கும். திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு போகிற ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அப் அண்ட் டவுன் 2 டைரெக்ஷன்லையுமே அதுக்கு நிற்கும். மற்றபடி அமிர்தாவும் நிற்காது, சென்னை எக்ஸ்பிரஸ் 2மே நிற்காது உங்களுக்கு. நீங்கள் ட்ரெயின் ஏறணுன்னா நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் ஏறிக்கலாம். நீங்கள் எங்கே போகணுன்னா நீங்கள் திருச்செந்தூர் சைடு போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் ஏறிக்கலாம் ட்ரெயின். நீங்கள் ஆலியார் சைடுலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் வருவீங்க. உடுமலையிலேருந்து வரதுனால நீங்கள் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வருவீங்க. நம்ம இப்போ இந்த ஆனைமலை கோயில் போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆலியார் தான் போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த சைடு எடுத்து நம்ம போவோம், ரூட் எடுத்து. கோயில்கிட்ட நம்ம வந்துவிட்டோம். பட் வந்துட்டு பார்க்கிங்க்கு எந்த சைடு திரும்பணும்னு தெரியல. போட்டிருக்காங்க, போர்டு வச்சுருக்காங்க மாசாணியம்மன் கோயில். இங்கே வந்து ஒரு ஆர்ச் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே கார்லாம் திரும்புது, அதுதான் நினைக்கிறேன். நம்ம போயிட்டு பார்ப்போம் என்னன்ட்டு. இப்போ இங்கே கடத்தெரு உள்ளே இருக்கு இல்லையா, இதுக்குள்ளோடி தான் நம்ம பூந்து போகணும். உள்ளே நீங்கள் நேராக போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடும். அங்கே போயிட்டு நீங்கள் கால் நினச்சிட்டு தென் நீங்கள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இங்கே ஆனைமலைக்கிட்டேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு நம்ம இப்போ வந்தோம் இல்லையா, அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்லிப் வரும். நம்ம அப்படியே பேக்கில் போனோன்னா நமக்கு ஆலியார், திரும்ப ஆலியார் வரும். வேட்டைக்காரன்புதூர், காளியாபுரம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு வரும். அதெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட், பயங்கரமான ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறைய படம் எடுத்திருக்காங்க. இந்த கார் இங்கே பார்க் பண்ணுறாங்க, பட் நம்ம கார் எங்கே பார்க் பண்ணுறேன்னு தெரியலையே. இப்படி தான் கைஸ் புலம்பிகிட்டே இருக்க முடியும் நம்ம கார் பார்க் பண்ணி முடிகிற வரைக்கும். ஓகே, லெஃப்டில் போக சொல்கிறாங்க. லெஃப்டில் வந்தாச்சு. ஐ திங்க் கோயில் இன்றைக்கி கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம், பட் எப்படின்னு தெரியல. கார் நிறைய நிற்கிது உள்ளுக்குள்ளே. அண்ணன் டோக்கன் போடுறாரு, எவ்வளோ வாங்குறதுன்னு தெரில, பார்ப்போம். 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க கார் பார்க்கிங்க்கு.
பைக்குக்கு எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல. ஐ திங்க் 20 rupees வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போடணும்னு நினச்ச இடத்துல அண்ணன் கார் நிறுத்திட்டார். இன்னும் எங்கே போடுவேன்? இங்கே ஒரு பார்க்கிங் ஃபைனலாக கிடச்சிருக்கு. பட்டு மரத்துக்கு கீழே நிறுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து பேக்கில் போய் வெயிலே நிறுத்திக்கலாம் அதுக்கு. ஏன்னா தேங்காய் எதுவும் உடஞ்சி வந்து கண்ணாடியிலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வம்பாக போயிடும். இதுக்கு நம்ம வெயிலே நிறுத்திட்டு போயிடலாம். ஹாய் கைஸ், ஒரு வழியாக பார்க்கிங் தேடி கண்டுபிடிச்சி நிறுத்தியாச்சு. ஏன்னா அங்கே ஏன் நிறுத்தலைன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரமாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நிறுத்தலை. ஏன்னா தென்னை மரம், மட்டை, தேங்காய் அந்த மாதிரிலாம் ஏதாவது விழுந்துடும். அதனால் இங்கே ஒரு ஓரமாக கொண்டு நிறுத்தியாச்சு. இனி வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ நான் பார்க்குறேன். இதான் கைஸ் மாசாணி அம்மன் கோயில். ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு கோயில். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த கோயிலுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே முன்னாடியே செருப்புலாம் இங்கேயே விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். பத்திரமா தான் இருக்கும், யாரும் தூக்க மாட்டாங்க. நம்ம இப்போ பின்னாடி வந்து நம்ம அந்த ஆத்தங்கரை சொன்னோம் இல்லையா, அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். பட் வந்து நான் அன்றைக்கி போனப்போ வந்து தண்ணி சுத்தமாக இல்லை. நீங்கள் இப்போ பார்க்கலாம் அந்த இடத்த. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேம் நான் அதை காட்டுறேன். இதோ தண்ணியே சுத்தமாக இல்லை. ஸோ அங்கே போகவே இல்லை. ஸோ சாமி கும்பிட்டுட்டு தென் வந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஆலியாரில் மீட் பண்ணலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.